கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எரேமியா 40:4 உன் கையிலிடப்பட்ட விலங்குகளை இனி நீக்கி போட்டேன். இந்த நாளுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். இந்த எரேமியா 40:4 உன் கையில் போடப்பட்ட விலங்கை இன்னைக்கு நீக்க போறேன். விலங்கு என்றால் கையில் 2 கையில் போடுறது விலங்கு. இந்த 2 கையில விலங்கு போட்டுட்டா ஒரு வேலையை செய்ய முடியாது. இந்த 2 கையில விலங்கு போட்டா வேகமா ஓட முடியாது, வேகமா நடக்க முடியாது. விலங்கிடப்பட்ட கையா இருக்கும், ஒரு வேலை செய்ய முடியாது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, கையில விலங்கிடப்பட்ட நிலைமையில ஒரு வேலை செய்ய முடியாத, ஒரு காரியத்தை செய்ய முடியாத, ஒரு வெற்றியும் பார்க்க முடியாத, ஒரு விடுதலையும் பார்க்க முடியாத, ஒரு சுகத்தையும் பார்க்க முடியாத ஒரு நிலைமையில நீங்க இருந்த கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற விலங்கு நான் அவுத்து விடுறேன். கவலைப்படாது. கட்டப்பட்ட மனிதர்களை கட்ட அவிழ்க்கப்படும். அவர் ஒருபோது உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், தள்ளிமறை பண்ணுவார். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போவரும் தகப்பன் இயேசு அவர் பெரிய காரியத்தை செய்ய போறார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. யோசேப்புடைய கையில் விலங்கு கட்டவிழ்க்கப்பட்டது. அவருக்கு பிற்பாடு அவருக்கு ஒரு ராஜ வாழ்க்கை வந்தது. அதே போல யோசேப்பை போல நீங்கள் பரிசுத்தமாக இருக்கலாம், யோசேப்பை போல நீதி செய்கிற ஆளாக இருக்கலாம், யோசேப்பை போல தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவராக இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் உங்கள் கையில் விலங்கிடப்பட்டு இருக்கிறதா? உங்கள் கையிலே ஒரு போராட்டம் இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா? அது இன்னைக்கு அந்த விலங்கை ஏசப்பா கட்டுப்படுத்து விடுறாரு. தைரியமாக இருங்க. இன்றைக்கி ஒரு விடுதலை உங்களுக்கு. உங்கள் கையில் விலங்கிடப்பட்டு இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு விடுதலை. இன்றைக்கி ஒரு விடுதலை. எந்த காரியத்தில் உங்கள் கையில் விலங்கு கட்டப்பட்டிருக்கிறது, விலங்கிடப்பட்டிருக்கிறது? கர்த்தர் விடுதலை கொடுக்குறார். அநேக தாய்மார்கள் சொல்வதுண்டு, நான் கல்யாணம் முடித்த காலத்திலிருந்து நான் சுதந்திரமாக வெளியே போவதில்லை, நான் ஒரு ஜெயில் கைது போல் வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன், சமைக்க சாப்பிட ஒரு ஜெயில் கைது போல் இருக்கிறேன், ஒரு விடுதலை இல்லை, நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். நான் திருமணத்துக்கு முன்னால் எவ்வளவோ சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், ஆனால் திருமணம் முடித்த பிற்பாடு என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, ஒரு அடிமைத்தன வாழ்க்கை ஆகிவிட்டது. என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட இடத்துல திருமணம் முடித்து வைத்து விட்டார்கள், நான் கொடுமைக்குள்ளே இருக்கிறேன், ஏதோ ஒரு பொம்மை போல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லுகிற எத்தனையோ தாய்மார்கள் உண்டு. கர்த்தர் சொல்றார், அப்படிப்பட்ட நிலைமை இருக்கீங்களா? உங்கள் கையில் விலங்கிடப்பட்டு இருக்கிறதா? குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா? கட்டப்பட்டு இருக்கிறதா? கர்த்தர் சொல்றாரு, உன் விலங்கை நான் அவிழ்த்து விடுறேன், உன் விலங்கை நான் அவிழ்த்துறேன். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். எரேமியா 40:4 இந்த வாக்குத்தத்தம் இன்று நீக்கி போட்டேன் சார். அதனால் கலங்காதீர்கள், தேவனுக்கு மகிமை. அவர் ஒருபோது உங்களை கவிர மாட்டார். தகப்பன இந்த நாளிலும் இந்த வேளையிலும் ஆண்டவரை எத்தனையோ பேர் கையிலே விலங்கிடப்பட்டு கட்டப்பட்டு வேதனையோடு நெருக்கத்தோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு விடுதலை தாங்க, அவர்களுக்கு ஒரு சோத்தை தாங்க, பலனை தாங்க. ஆண்டவரை நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான உயர்வான காரியங்களை செய்கிற தேவனே, மேலான காரியங்களை செய்யுங்க. தேவ கிருபை தேவ சமான கடந்து வரட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்து கொடுங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க, தேவ பலத்தால் இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. பெரிய காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென்.